இன்னைக்கு நாம ரொம்பவும் ஒரு வித்தியாசமான இந்தோனேஷியன் பேய் பார்த்து தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் மலை ஏறலாம் அப்படின்ட்டு ஒரு கிராமத்துல இருக்க மலைக்கு மேல ஏற போறான். அப்படி ஏற போனவன் திரும்ப வரல. அது மட்டும் இல்லாம அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஸோ அதனால ஹீரோயின் அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு தேடி போறா. அப்படி தேடி போனவளுக்கு என்னாச்சு அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரி. கடைசி வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ வாங்க மக்களே ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சனிக்கிழமை அன்னைக்கு நைட் தான் காமிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பதட்டமா ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படியே வேகமா ஒரு வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த ஊரோட பாதுகாவலர் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு. எப்படி இதாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மந்திரவாதி ஒருத்தன் சூனியத்து மூலியமா அவரை கொண்டிருக்கான். இனிமே இந்த ஊர் என் கீழே தான் இருக்க போகுது அப்படின்ட்டு அவன் வில்லத்தனமா சிரிக்க அப்படியே கட் பண்ணி ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹைஸ்கூல் படிக்கிறா. அவரோட பாய் ஃப்ரெண்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மலை மேல ஏற போயிருப்பான். ஆனா இன்னும் வரல. ஸோ அதனால ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. அப்பா கிட்டயுமே இதை பத்தி சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம வந்துடுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ண ஸ்கூல்ல ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அவ பேரு ஆக்னஸ். அப்போ ஒருத்தன் வழி கட்டிச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். அவன் பேரு மோஜோ. இவங்க ஃப்ரெண்டு தான். அவன் ஒரு ரீல் வீடியோவை காமிச்சு இதை பாரு அப்படின்னு காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா அதுல அந்த ஆளு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்ல இருந்து இந்த மலை மேல ஏறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் கிடையாது அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க சொல்லிட்டாங்களாம். ஏன்னு கேட்டதுக்கு அந்த மலைக்கு மேல யாரோ பிளாக் மேஜிக் யூஸ் பண்றதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவுமே பயந்துடுறா. பாய் ஃப்ரெண்ட்க்கு என்ன இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே பதட்டமாயிடுறான். சரி நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஊருக்கே போறாங்க. ஊரோட எல்லையில வெளியாளுகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. அதை பார்த்தோன்னே அட போங்கடா அப்படின்ட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஊருக்கு உள்ள வராங்க. வந்து பார்த்தா ஊரே மயானாமதியா இருக்கு. அப்படியே ஒருத்தனையும் காணோம், புகமூட்டமா இருக்கு. 3 பேரும் 3 பக்கம் பிரிஞ்சு போறாங்க. ஹீரோயின் அப்படியே தேடிக்கிட்டே ஒரு வீட்டு பக்கம் போறா. உள்ள போய் பார்க்க திடீர்னு அடுப்புல வச்சு அந்த குக்கர் விசில் அடிக்குது. அந்த சத்தம் கேட்டோடனே ஹீரோயின் பயந்துடுறா. சே இதுதானா அப்படின்னு திரும்ப வெளி நின்று ஒருத்தன் ஜன்னல் வழியே அவளை பாக்குறான். ஆளை பார்க்க அப்படியே கருகருன்னு ஒரு மாதிரி இருக்கான். என்னமா கருப்பு சாயத்தை பூசின மாதிரி இருக்கான். அவனை பார்த்தோன்னே பயந்துடுறா. ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வர ஆளக்கான நம்ம ஃப்ரெண்டு கறி தான் நிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு கேட்க இன்னொருத்தன் ஓடுறான். சார் நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க. என்னன்னு ஓடி போய் பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாருமே கூட்டமா நிக்கிறாங்க. ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதான், படையில ஒழுங்கா போடணுமா. அது மட்டும் இல்லாம அடுத்த பாதுகாவலரை நியமிக்கிற வரைக்கும் அந்த மலைக்கு மேல யாரும் போகக்கூடாதான். சோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்க அப்போ ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ பேரு யோகா. சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேல மாட்டிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு கேட்கறான். தம்பி இப்போதைக்கு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப சரியா 6 மணியாக அப்படியே பெல் அடிக்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப கூட்டத்துல பார்த்தா அந்த சாமியாருமே இருக்கான், அந்த மந்திரவாதி. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கூட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல ஒருத்தி நிக்கிறாள், அவ பேரு டிஸ்கா. டிஸ்காக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், லவ் பண்றா. ஆனா அவன் இவள ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான், நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறான். எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க எல்லாரும் தங்குறதுக்கு அவன் தங்கி இருக்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடம் பாத்தீங்கன்னா சுடுகாட்டை தாண்டி தான் இருக்கு. சோ அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் வீட்டுக்கும் முன்னாடி பார்த்தா ஏதோ வினோதமா படையல் மாதிரி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்தா அப்படியே ஷாக்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த மலையை பத்தியும் இந்த பாதுகாவலரை பத்தியுமே சொல்றான். இந்த மலைக்கு மேல சாமியும் சாத்தானும் இருக்குதான். சோ அந்த சாமிக்கும் சாத்தானுக்கும் இடையே ஒரு பேலன்ஸை கொண்டு வரது தான் அந்த பாதுகாவலரோட வேலையா. இப்ப அந்த பாதுகாவலர் இல்லாததுனால அந்த சாத்தான்கள் எல்லாமே வெளியே அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறான். அது மட்டும் இல்லாம ஒரு மர்மமான முறையில இறந்ததுனால அவருக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயங்குறாங்களாம். சோ அதை பத்தி சொல்ல அதை கேட்டோன்னு ஹீரோயின் குன்சன் ஒரு வேர்டை பத்தி சொல்றா. அதுதான் இந்த படத்தோட பேரு. பழங்காலத்துல நம்ம உலகத்துக்கும் நரகத்துக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு கேட் இருந்திருக்கான், மாயாஜல கேட்டு. அதோட சாவியை தான் இந்த பாதுகாவலர் வச்சிருந்திருக்காரு, பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. இப்ப அவர் இறந்ததுனால அந்த கேட் ஓபன் ஆயிருக்கு. அந்த கேட் மூலயமா அந்த பக்கம் இருக்க அந்த சாத்தான்கள் எல்லாமே நம்ம உலகத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. இது ஊக்குல படிச்சிருக்கலாம். சோ அதை பத்தி பேசிட்டு வரும்போது இந்த மோஜ பையன் அதை கேட்டு கலாய்க்கிறான். என்ன பேயா இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டே வரான். அப்ப திடீர்னு பார்த்தா எதிரில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சி போய் தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே அவன் பயந்துடுறான். அப்படியே ஸ்டன் ஆகி பயத்துல நின்று பார்த்துட்டு இருக்க. அவனை விட்டு இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் திரும்பி பார்க்கறான். பார்த்தா யாருமே காணோம். ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஓடுறான். அப்படியே ஓடிக்கிட்டே தான் சுடுகாட்டு பக்கம் ஓடுறான். அப்ப பார்த்தா அவன் கழுத்துக்கு மேல ஒரு குட்டி சாத்தான் உட்காந்துட்டு இருக்கு. அதை
அதை பார்த்தோன்னே ஹீரோ பயத்துல கீழே குனி உட்காரு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அவனுமே பயத்துல கீழே உட்கார அப்ப அந்த சாத்தான் அவன் முதுகுல இருந்து இறங்கி அப்படியே ஹீரோ கிட்ட வந்து முறைச்சு பாக்குது. ஒரு செகண்ட் ஹீரோவை அப்படியே உத்து பார்த்துட்டு உடனே அங்க இருந்து ஓடிடுது. அடுத்த நொடியே இங்க இருந்து ஓடினோண்டா அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே ஓடுறாங்க. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா ஐஓடி லைட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க போல. சோ கிட்ட வர வரதான் அந்த லைட் ஆன் ஆகுது. அதை அந்த மூஞ்ச பையன் அப்படியே ஷாக்ல வேப்பா பார்த்துட்டே போறான். அப்ப அங்க ஹீரோயின் அவள் லவரோட காரை பாக்குறா. பார்த்தோன்னே ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்புறம் கட் பண்ணா வீட்டுக்குள்ள போயிட்டு ரூம்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அதுல பாத்துட்டு இருக்க ஒரு மேப் ஒண்ணு இருக்கு, இந்த மலையோட மேப். ஒரு 4-5 போஸ்ட்டை தாண்டி போனாதான் அந்த மலையோட உச்சிக்கு போக முடியும் போல. சோ அதை பத்தி ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோயின் ஹீரோ பார்த்து, நீ சுடுகாட்டுல எதையோ நான் பார்த்தேன், ஏதோ அமானுஷமா பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, நீ எதை பார்த்து பயந்தா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அவன் ஒரு உண்மையை சொல்றான். அவனால இந்த பேய்கள் அமானுஷ்யம் இத மாதிரி விஷயங்களை உணர முடியுமா, பார்க்கவும் முடியுமா, இதை பத்தி யார்கிட்ட நீ பேசிக்காத சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே சரி அப்படின்னு சொல்றா. அப்புறம் கட் பண்ணா ஆளுக்கு ஒரு ரூம்ஸ் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது ஹீரோவும் டிக்ஸாவும், நாங்க நாளைக்கு காலையிலேயே நாங்க இந்த ஊரை விட்டு போக போறோம், சிட்டிக்கு போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா அப்படின்னு நாங்க பார்க்க போறோம் அப்படின்ட்டு சொல்றா. சரி நீங்க போங்க, நாங்க 3 பேரும் என் பாய் ஃப்ரெண்டை தேடி நாங்க மேல போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டோன்னே ஹீரோ, அப்போ நானும் கூட வரேன், என் ஃப்ரெண்ட்ஸுமே அங்கதான் இருக்காங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசுறான். ஆனா டிக்ஸா டென்ஷன் ஆகுறா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப திடீர்னு பார்த்தா டேபிள் மேல இருக்க அந்த கிளாஸ் டம்ளர் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்து உடையே அவங்க மிரண்டு போயிடுறாங்க. உடனே பார்த்தா பூகம்பம் வந்த மாதிரியே அப்படியே இந்த வீடியோ ஆடுது. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் இந்த மந்திரவாதி தான். பாதுகாவலர் இல்லைன்றதுனால அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். இவனோட ஆசையை இந்த ஊரை இவனோட கண்ட்ரோல்ல கொண்டு வரதுதான். ஆனா அதுல சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன், அந்த பாதுகாவலர் தாத்தா இருந்தார்ல, அவருக்கு அப்புறம் அவர் இடத்துக்கு வர்றதுக்கு அடுத்த ஆளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு போல. ஆனா அவன் யாரு என்ன எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் உனக்கு தெரியல. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அவனை கொண்டுட்டா இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாத இந்த வெளியாளுங்களை விரட்டணும். அதான் ஹீரோ ஹீரோயின் டீம் இருக்குல்ல, சோ அவங்கள விரட்டியாகணும். அதுக்காக பேய் நினைச்சு சத்திரம் நினைச்சு வேண்ட ஒரு பேய் ஒண்ணு கிட்ட வருது. பார்க்க அப்படியே ரத்த கட்டடி மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அது கிட்ட வர இவன் மதத்தை சொல்ல அப்படியே கட் பண்ணா இங்க இந்த மோஜோ பையன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா அவனுக்கு மேல அந்த பேய் அப்படியே கிட்ட வந்து அப்படியே முறைச்சி பாக்குது. அவன் பயந்து போய் எழுந்திருக்கான். அதே சமயம் இங்க ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை கூட்டிட்டு போற மாதிரி கேக்குது. உடனே அவன் பயத்துல எழுந்து பாக்குறா, சுத்தி முத்தி பாக்குறா, வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அவன் பேக மாட்டிக்கிட்டே அப்படியே ஓடிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவன் பின்னாடியே ஓடுறா. நில்றா அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறா. அப்படியே ஓடிக்கிட்டே ஹாலுக்கு வந்து நிக்கிறான். அங்க வந்து பார்த்தா ஒரு வினோதமா நிக்கிறான். அவனோட பிஹேவியரே ஒரு மாதிரி இருக்கு. டேய் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்டுட்டே கிட்ட போக உடனே ஹீரோ சைட்ல வந்து நிக்கிறான். என்னங்க பண்ற அப்படின்னு கேட்க, என் பாய் ஃப்ரெண்ட் இங்க நிக்கிறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி திரும்பி பாக்குறா. பார்த்தா அது பாய் ஃப்ரெண்ட் இல்ல, பேய் போல. உடனே அந்த பேய் ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிடுது. அது போன உடனே ஹீரோயின் கண்ணெல்லாம் ஒயிட் கலர்ல மாறிடுது. அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி கத்துறா. உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எழுதுற அப்படின்னு போட்டு உசுப்ப அவன் நார்மலாக்குறா. அப்பதான் ஃப்ரெண்டு கறி, உனக்கு என்னாச்சு தெரியுமா, இந்த வீடியோ பாரு அப்படின்னு காட்டுறா. இவளுக்கு பேய் பிடிச்சி ஒரு ஆட்டமே ஆடிட்டா போல. சோ அந்த வீடியோ உட்காந்து இவங்க பாத்துட்டு இருக்க. அப்ப வெளியே யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டுன்னு ஹீரோயின் என்னது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ எப்படிதான் 2 நாளா கத்திட்டு இருக்காங்க, எங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல. அதை கேட்டுன்னு ஹீரோயின் நான் அவங்கள போய் காப்பாற்ற போறேன், என்னன்னு போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வெளியே ஓடுறா. கூட ஹீரோவே நானும் வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். அதை பார்த்த தீக்ஷா போகக்கூடாது அப்படின்னு கத்துறா. பின்னாடியே ஆனா ஹீரோ போறான். இவங்க 3 பேருமே இங்கதான் இருக்காங்க. ஹீரோயின் வேகமா அந்த சத்தம் கேட்கிற பக்கம் ஓடுறா. இவங்க 3 பேருமே என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி இங்க இருந்து என்ன பண்ண போறோம், நாமளுமே போவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ இவங்களுமே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண எங்க ஹீரோயின் அந்த சத்தம் கேட்கிற அந்த வீட்டு பக்கம் வர வந்து பார்த்தா ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சி போய் ஒரு மாதிரி நிக்கிறாரு. சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கிட்ட போக உடனே ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அடிக்கிறான், கத்துறான், கடிக்க போறான். ஆனா நல்ல வேற உடனே ஹீரோ பின்னாடி வந்து பிடிச்சிடுறான். அண்ட் அதே சமயம் கொஞ்சம் நேரத்துல அவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அவனை கட்டி போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா மறாவது நாள் ஹீரோயின் ரொம்ப லேட்டா எழுந்திருக்கா. ஏன்டா என்ன இழுப்புல அப்படின்ட்டு மோஜோ கிட்ட வந்து கத்துறா. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த டிஸ்கா இருக்கால, அவளுமே பேக் பேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்துட்டு நான் ஒரு பக்கமே போயிடுறேன், நீயும் வா அப்படின்ட்டு ஹீரோவை கூப்பிடுறா. அப்ப ஹீரோயின் இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா யாரு வேணும்னாலும் போகலாம், ஆனா நான் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போவா அப்படின்ற மாதிரி பேசுறா. அதை கேட்டுன்னு ஹீரோவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தாம நானுமே இங்க இருந்து போக மாட்டேன், நானும் இவளுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ வேற வழி இல்லாம டிஸ்காவும் இவங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணா அந்த மலைக்கு மேல ஏறலாம் அப்படின்ட்டு மலை ஏற இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஹீரோவும் டிஸ்காவுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு மலை மேல ஏறி இருப்பாங்களாம். ஆனா 3rd போஸ்ட் கிட்ட போகும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருக்குது. சோ அதனால ஹீரோ அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டானா. சரி நம்ம போலாம் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை கிராஸ் பண்ண உடனே ரொம்ப பலமா காத்தடிக்குது. உங்களால முன்ன கால் எடுத்து வைக்கவே முடியல. அப்படியே ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு பேசிட்டு இருக்க. உடனே ஹீரோயின்
இல்ல முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த போஸ்ட் கிராஸ் பண்ணி ஓடுறா. ஆனா இன்னும் ரொம்ப பலமா காத்தடிக்குது. திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்க திஸ்கா டென்ஷன் ஆகி கத்துடா. இதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்டுக்கு போயிடலான்னு, என் பேச்சு யார் கேட்டீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டுக்காரி கடுப்பாகி நான் போய் காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு அந்த போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போக இன்னுமே ரொம்ப பலமா காத்தடிக்குது. ஆனா அதையும் மீறி முன்னேறி போறா. அப்ப சடனா பார்த்தா அந்த காத்தால பறந்து போய் அந்த போஸ்ட் மேலேயே விழுந்துடுறா. பாவம் நல்லா அடிபட்டுருது. ஸோ அதனால அவளை கூட்டிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீல் பண்றா. என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ ஆறுதல் சொல்றான், வேணும்னா கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வா, அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவ அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயின்மே சரி அப்படின்னு சொல்லிட்டு காத்து வாங்கலாம் அப்படின்னு நடந்து போக ஒரு பில்டிங்கை பாக்குறா. பார்த்தோன்னே உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா கிட்டத்தட்ட 100கணக்கான மக்களை பெட்ல அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி சாம்பிஸ் மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பயத்துல நின்றுட்டு இருக்க டாக்டர் வந்து நிக்கிறாரு. டாக்டரே பார்த்து பயந்துடுறா. டாக்டர் கிட்ட உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு டாக்டர் பாதுகாவலர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மலைக்கு மேல யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க எல்லாருமே ஏறினாங்கம்மா. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. இங்க எல்லாரும் உடம்புக்குள்ளயுமே பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு பயந்துடுறா. என்ன பேய் அப்படின்னு கேட்க அதெல்லாம் பயப்படாதம்மா, கட்டியிருக்காங்கல்ல, ஸோ அதனால உனக்கு ஒன்றும் ஆயிடுது. 6 மணிக்கு மேல ஆனாதான் ரொம்பவுமே பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. கிட்ட யாராவது போனாங்கன்னா அடிப்பாங்க, கத்துவாங்க, கடிப்பாங்க. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, 6 மணி ஆனாதான் பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப அந்த 3 பசங்களுமே வராங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படியே 6 மணி ஆக உடனே பார்த்தா எல்லாருமே பார்த்தா அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க, துடிக்க ஆரம்பிக்கிறாங்க, தப்பிக்க பாக்குறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒருத்தி அப்படியே பெட்டோட இருந்திருக்கா. அவ எழுந்து நிக்க சுத்தி இருக்க எல்லா பெட்ஸுமே அப்படியே வழி விடுது. அந்த பொண்ணு அப்படியே அந்த பெட்டோட ஹீரோனை பார்த்து அப்படியே கிட்ட வர இவங்க எல்லாருமே பயந்தாங்க வந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. எப்பா தப்பிச்சாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்ப நர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. உங்க ஃப்ரெண்டை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அங்க வந்து போறாங்க. அப்புறம் கட் பண்ணா இப்ப நைட் அடிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இனிமே நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க உடனே ஹீரோயின் மூளையை பார்த்து அப்படியே உத்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மூளையில இந்த காட்டேரி பேய் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயந்து போயிடுறான். கிட்ட போகாத அப்படின்னு கத்திட்டு போயிட்டு அவளை அங்க இருந்து வேகமா இடை கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அங்க பேய் இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அந்த சாமியார் தான் அந்த பேய் மூலியமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அதே சமயம் திஸ்கா பாத்தீங்கன்னா ரூம்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த கண்ணாடியில அந்த பேயை பாக்கலா, பார்த்து பயந்துடுறான். உடனே திரும்பி பார்க்க அந்த கதவு கிட்ட காணோம். ஒண்ணும் இல்ல, திரும்பி பார்த்தா அந்த கடையில திரும்ப தெரியுது. பயந்து போயிடுறான். திரும்பி பாக்குறான், அதை காணோம். ஐயோ மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பயத்துலயே அந்த பெட்ல இருக்க அந்த பெட்ஷீட்டை எடுத்து அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாத்துருவோமே அப்படின்ட்டு அந்த பெட்ஷீட்டை எடுத்து மேல போட பார்த்தாங்க அந்த பேய் இருக்கு உண்மையிலே. உடனே அது இவளை பிடிச்சி கொல்ல போக்க சத்தம் கேட்டு 2 பேருமே ஓடி வந்து காப்பாத்திட்டாங்க. அப்ப ஹீரோ நம்ம இனிமேல் தனியா இருக்க தேவையில்ல, எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படின்ட்டு சொல்ல அப்ப அதே சமயங்க இந்த மோஜ பையன் ஆக்னஸ்க்கு துணையா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா ஆக்னஸ் பேய் மாதிரி அப்படியே எழுந்து நிக்கிறா. அவ கண்ணை பார்க்க பேய் மாதிரி அப்படியே ஒயிட் கலர்ல தெரியுது. அவன் திரும்பி பார்த்து பயப்பட உடனே அவனை கொல்ல போறான். அந்த சத்தம் கேட்டு இவங்க 2 பேருமே ஓடி போயிடுறாங்க. உடனே அவளை பிடிச்சி பெட்லயே அப்படியே கட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப மரம் மேல அடிச்சு விடிஞ்சிருச்சு. இப்ப டிஸ்காவுமே மனசை மாத்திக்கிட்டா. நான் எங்க ஆக்னஸ்க்கு துணையா இருக்கேன், நீங்க 3 பேரும் எதையாச்சும் பண்ணி எப்படியாவது தருங்க அப்படின்ற மாதிரி பேசுறா. அப்ப ஹீரோயின் நம்மளால எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த பாதுகாவலர் இல்லாம அந்த மலைக்கு மேல ஏற முடியாது. சோ அதனால நமக்கு பாதுகாவலர் தேவை. கண்டிப்பா அந்த பாதுகாவலர் தாத்தாக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் அவரோட பொண்டாட்டிட்ட கேட்டா கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்ற மாதிரி பேசுறா. உடனே அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. கட் பண்ண அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் அவ பேரை சொல்ல அதை கேட்டோன்னே அவங்க உன் பேருக்கான மீனிங் உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் தெரியாது அப்படின்னு சொல்ல உனக்கு கண்டிப்பா தெரிய வருமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோனும் அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. அது சொல்லிட்டு அடுத்த பாதுகாவலரை நம்ம எப்படி செலக்ட் பண்றது, நீங்க ஏதாவது வழி சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச நாங்க ஹெல்ப் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த ஆயா பாதுகாவலரை நம்மளால செலக்ட் பண்ண முடியாது, அதுக்கு அந்த கடவுள் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கான ப்ராசஸ் சுடுகாட்டு பக்கத்துல இருக்க அந்த 1000 வருஷம் பழமையான அந்த மரத்துக்கு கீழே 40 நாள் 40 இரவுகள் அவங்க தியானம் பண்ணி ஆகணும். அப்படி பண்றவங்கள யாரு சிறந்தவங்களோ அவங்கள அந்த கடவுள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இப்ப அதை பண்றதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்களா, எல்லாருமே பயப்படுறாங்களா. சோ அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்போ உடனே ஹீரோயின் உங்க ஹஸ்பண்ட்க்கு ஸ்டூடெண்ட் மாதிரி யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க ஆமாமா இருந்தாங்கம்மா அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அதை கேட்டோடனே அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ட்டு அந்த அட்ரஸை வாங்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. இவங்க வெளியே வரத அந்த மந்திரவாதி தூரமா நின்று பாக்குறான், எல்லாத்தையுமே நோட் பண்றான். அப்ப உடனே இவங்க அந்த ஆளை தேடி வேகமா போறாங்க. அப்ப போகும்போது பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆகுது. அப்படியே
கட் பண்ணா அந்த ஆளோட வீட்டுக்கு வந்து நிக்கிறேங்க. வந்து பார்த்தா உடம்பெல்லாம் மைய பூசிக்கிட்டு ஒரு மாதிரி நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டிக்காம ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அவரு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஹீரோயின் தான் அவரை கன்வின்ஸ் பண்றா, எந்த அளவுக்கு அவர் முக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்றா. அதை கேட்டுனே அவரு சரிங்கம்மா இன்னைக்கு நைட் நான் அந்த சுடுகாடு பக்கம் வரேன், 6 மணிக்கு அங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதை கேட்டுனே அவங்க சந்தோஷத்துல வேகமா அங்க போறாங்க. அப்ப அந்த மந்திரவாதியுமே அவங்கள பாக்குறான். அப்படியே கட் பண்ண அவங்க சுடுகாட்டு பக்கம் அந்த மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் அவரை காணோம், ஏன்னு வரல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப அதே சமயம் அங்க பார்த்தா அந்த ஆள் கிளம்பிட்டு ரெடியா இருக்க. உடனே அந்த மந்திரவாதி வந்துடுறான். பாவம் அவரை கழுத்தை நெரிச்சு கொள்றான். அப்ப அதே சமயம் அவங்க ஏன் இன்னும் அவர் வரல, இஷ்டமா நம்ம போய் பாத்துடலாமா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கட் பண்ண அங்க வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா தூக்க மாட்டிட்டு இறந்து கிடக்குறாரு. அவரை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. அப்ப அதே சமயம் கட் பண்ணி இங்க டிஸ்காவை காமிக்கிறாங்க. மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ஆக்னஸ் பொண்ணு சன்னா பேய் மாதிரி இருந்து நிக்கிறா. அப்ப அதே சமயம் கட் பண்ணி அப்படியே அந்த சாமியார் வீட்லயும் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த சாமியார் தன்னோட அசிஸ்டன்ட் கையை வெட்டி அந்த பேய்க்கு படையல் போடுறான். அப்படி போட்ட அடுத்த நிமிஷமே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த பேய் பிடிச்சவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே காணாம போறாங்க. டாக்டர் வந்து பாக்குறாரு, யாருமே காணோம். பயத்துல நின்றுட்டு இருக்க சீலிங்ல ஒரு பேய் அப்படியே ஆந்திரத்துல தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போய் அங்கிருந்து வேகமா ஓடிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த வீட்டு பக்கம் வந்தா 3 பேரும் வீட்டுக்கு ஓடி வராங்க. வந்து பார்த்தா இந்த ஆக்னஸ் புரியாத மொழியில எதையே சேர்த்துல கிரிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அது ஜாவனிஸ் தான். ஹீரோனுக்கு மட்டும் புரியுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஏ ஆக்னஸ் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு கிட்ட போக உடனே ஆக்னஸ் திரும்பி பாக்குறா. இவ மிரண்டு போயிடுறா அவ கண்ணை பார்த்தோன்னே. அப்ப சடனா ஆக்னஸ் அவ எழுதிருக்கத அப்படியே வாயால சொல்றா, கத்துறா ரொம்ப. அது சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அவன் வாங்கிடுறான். இவங்க வேகமா அவளை கட்டி போட்டுடுறாங்க. அப்புறமா ஹீரோயின் அவ என்ன எழுதி வச்சிருக்கா அப்படின்ட்டு போய் படிக்கிறா. படிச்சு பார்த்தா அந்த 1000 வருஷம் பழமையான அந்த மரத்துக்கு கீழே ஒரு சவக்குழியை நோண்டி அதுக்குள்ள தியானம் பண்ணணுமா, அதுவும் விடுற வரைக்கும் பண்ணணுமா, அப்படி பண்ணா நீங்க தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அதுல எழுதியிருக்கா. அதை பார்த்தோன்னே இவ நம்ம பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ இதெல்லாம் ட்ராப், நீ நம்புறியா, அதுவும் பேய் எழுதி வச்சிருக்கு, இதை போய் நம்புற அப்படின்ட்டு கேக்குறான். அப்ப திடீர்னு பார்த்தா வெளியே புயல் வந்த மாதிரி இருக்கு. அவங்க என்னன்னு வெளியே ஓடி போய் பாக்குறாங்க. வெளியே பார்த்தா தூரத்துல அந்த பேய் பிடிச்ச ஆளுங்க எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே உங்க வீட்டை நோக்கி தான் வராங்க. அது மட்டும் இல்லாம அமானுஷமா ஏதோ ஒண்ணு அவங்க வீட்டை நோக்கி வருது. அந்த ஐஓடி லைட்ஸ்ல இருக்குல்ல, அதெல்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. அதை பார்த்தோன்னே உங்க பயத்துல வேகமா எல்லா ஜன்னலுமே மூடுறாங்க. அப்ப ஹீரோயின் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறா. அவளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறா. அப்படி பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சாமியார் அந்த பாதுகாவலர் இருக்கார்ல, அவரோட பொண்டாட்டி இவளை பார்த்தோன்னே உன் பேருக்கான அர்த்தம் உனக்கு தெரியுமாமா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கான காரணம் இதுதானா அப்படின்னு அவ யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறா. உடனே ஹீரோயின் ஆக்னஸை விட்டுட்டு அவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு சுடுகாட்டு பக்கம் போறா. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேய் பிடிச்ச ஆளுங்க எல்லாருமே அந்த சுடுகாட்டு பக்கமே வராங்க. அப்ப ஹீரோயின் அப்பாக்கு கால் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்பா, உங்க பொண்ணா இருந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி பேசுறா. அப்ப அதே சமயம் இந்த மரத்துக்கு கீழே குழி தோன்றாங்க. அப்பா கிட்ட பேசிட்டு ஹீரோயின் உடனே போயிட்டு அந்த சவக்குழியில இறங்க போறா. ஹீரோ தடுக்கிறான். வேணாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, யோசிச்சு முடிவிடு அப்படின்ற மாதிரி பேசுறான். ஆனா இருந்தாலும் ஹீரோயின் நான் நல்லா யோசிச்சிட்டேன், இதுதான் ஃபைனல் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி அதுல இறங்குறான். ஹீரோனுக்கு மேல மூங்கில் படல் மாதிரி வச்சு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு அப்புறமா மண்ணை போட்டு மூடுறாங்க. அப்ப மூடிட்டு இருக்கும் போதே அந்த பேய்கள் எல்லாமே வந்துருதுங்க. அதான் அந்த பேய் பிடிச்ச ஆளுங்க எல்லாமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே தடுக்க போறாங்க. ஹீரோ வேகமா மூடுறான். அப்ப ஹீரோ கிட்டமே வந்துடுதுங்க. 3 பேரையும் கொல்ல பாக்குதுங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு வழியா அந்த குழியை மூடிட்டாங்க. உள்ள பார்த்தா ஹீரோயின் பயப்படுறா. அவசரப்பட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. அப்ப அதே சமயம் திஸ்கா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியே வீட்டு பக்கம் ஓடி வரா. வந்து பார்த்தா அங்க ஆக்னஸ் கிட்ட மாட்டிக்கிறா. எங்க பார்த்தா இந்த மோஜ பையன் ஒரு குட்டி தான் கிட்ட மாட்டிக்கிறான். 1 இல்ல 2 இல்ல நிறைய வருதுங்க. அவன் அதுங்க கிட்ட மாட்டி சமாளிச்சுட்டு இருக்க. அதே சமயம் ஹீரோ டிஸ்காவை தெரிவிக்கிட்டு அந்த வீட்டு பக்கம் ஓடி வரான். வந்து பார்த்தா அந்த காடரி பேய் நிக்குது. அது அவனை கொல்ல பாக்குது. அப்ப அதே சமயம் ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோனை பார்த்தா பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. உடனே மொபைல் போனை எடுத்து கடைசி நொடிகள் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு பேய் ஒண்ணு வருது. கிட்ட வந்து அவளை பிடிச்சி அப்படியே அமுக்க ஆரம்பிக்க அந்த குழியை பாத்தீங்கன்னா அப்படியே நில குழிய ஆரம்பிக்குது. மேல இருக்க அந்த மண்ணெல்லாம் மேல விழுது. அவளை அப்படியே பாதி மூடிடுது. அது மட்டும் இல்லாம மயங்கிடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு மண்ணுக்கு கடையில இருந்து ஒரு 2 கை வந்து ஹீரோனோட எப்படி பிடிச்சி உள்ள இழுக்குது. திடீர்னு பார்த்தா இப்ப 2 கை இல்லாம 1000 கைகள் இருக்கு. நிறைய பேய்கள் இருக்கு. ஹீரோயின் பயத்துல நடுங்குறா, கத்துறா, துடிக்கிறா. பட் சடனா பார்த்தா ஒரு பிளாக்கா தெரியுது. என்னன்னு பார்த்தா அவ கண்ணுக்கு முன்னாடி ஒரு லேடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆட சுத்தி இருக்க அந்த பேய்கள் எல்லாமே காணாம போக ஆரம்பிக்குதுங்க. எங்க அந்த மந்திரவாதியோட பூஜையுமே கலையுது. அவன் டென்ஷன் ஆயிடுறான். அதே சமயம் பார்த்தா எல்லா பேயுமே போயிடுதுங்க. அவங்க எல்லாருமே சேஃப் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோ ஹீரோனை காப்பாத்த வேகமா ஓடி வரான். வேகமா அவளை குழியில இருந்து தூக்குறான். ஆனா ஹீரோயின் அன்கான்சியஸ்ல இருக்கா.
வேகமா அவளுக்கு சிபிஆர் பண்றான். அதே சமயம் இங்க பார்த்தா அந்த லேடி ஹீரோனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படி கிட்ட வராங்க. பார்க்க தேவதை மாதிரி இருக்காங்க. அப்ப அந்த லேடி ஹீரோனை பார்த்து ஹீரோன் நெத்தியில அப்படியே ஒரு விரல வைக்க கரெக்டா இங்க ஹீரோன் அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ் ஆகுறா. ஹீரோக்கு அப்பதான் உசுரே வருது. எப்படி அவளை காப்பாத்தியாச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்படுறான். அப்ப அந்த குழிக்குள்ள பார்த்தா மந்திர சாவி மாதிரி ஒரு சாவி இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சந்தோஷத்துல அதை எடுத்து பாக்குறா. ஆனா அது ஹீரோன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, ஹீரோ கண்ணுக்கு தெரியல. ஹீரோவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்ப திடீர்னு சாமியார் வந்துடுறான். ஹீரோவை அடிச்சு போட்டு ஹீரோனை கொல்ல பாக்குறான். ஆனா திடீர்னு அந்த குழிக்குள்ள இருந்து 2 கைகள் வந்து அப்படியே அவனை உள்ள இழுக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த மண்ணோட மண்ணா உள்ள போயிடுறான். அப்படியே கட் பண்ணா வராத நாள் ஹீரோயின் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மலையோட உச்சிக்கு போறா. இப்ப பார்த்தா அவரோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த சாத்தான உலகத்துக்கான அந்த கேட்டு தெரியுது. ஹீரோயின் ஓபன் பண்ணி உள்ள போய் எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரா. ஆனா இப்ப அவளை வர பார்த்து பெருசாவா ஹாப்பியா இருக்கல, ஏதோ ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி தான் பாக்குறா. சோ எல்லாருமே சேஃபா வெளியே வந்துடுறாங்க. இதோட இந்த படம் இங்க முடியுது. என்ன படம் முடிஞ்சிச்சா அப்படின்னா அடுத்த பாதுகாவலர் யாரு அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த பாதுகாவலர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயின் தான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். சோ இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.